பிலால் என்பவரை முதலில் பள்ளிவாசல்ல ஏற்றி அரபுக்காரன் வெள்ளைக்காரன் பூரா வெள்ளையா இருப்பான் அரபுக்காரன் பெரிய பெரிய அரசர்கள் அவனை பூரா அல்லாஹு அக்பர் ஆண்டவன் பெரியவன் அழைக்க சொன்னார். அந்த பிலால் ஏறி நின்று அன்னைக்கு 1414 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மேடான இடத்துல நின்று ஒரு ஆதி திராவிடன் எழுப்பிய குரல் தான் அந்த பாங். இன்னைக்கு வரைக்கும் நாங்க அந்த ஆதி திராவிடன் குரலுக்கு அப்படியே அடிமுடி சாய்த்து செல்கிறோம், அணையாமல் வைத்திருக்கிறோம். இப்போ இங்க நேரம் 11:15 துபாயில இஷாவுக்கு பாங்க் சொல்லுவோம். துபாயில இப்ப பாங்க் சொல்லிட்டு இருப்பான். அடுத்த ஒரு நிமிஷத்துல அபுதாபி, அடுத்த ஒரு நிமிஷத்துல சார்ஜா, அடுத்த ஒரு நிமிஷத்துல ராத்துல் கைமா, ரியாத்ல இருந்து அப்படியே மக்கா மதீனா அப்படியே பாக்குறதுக்குள்ள சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சிருவான். சிங்கப்பூர்ல ஆரம்பிச்ச ஒரு நிமிஷத்துல மலேசியால ஆரம்பிச்சா இந்தோனேஷியா, அடுத்து ஆஸ்திரேலியா, புருனே. ஒரு நிமிஷம் கூட அணையாமல் 14 நூற்றாண்டுகளாக ஒரு ஆதி திராவிடன் எழுப்பிய குரலை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டான் அடிமை இருக்கக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மதம் சொல்லி இன்று வரை அந்த பாங்கு சத்தம் கேட்டா போதும் பாப்பானுக்கு கைகால் உதறாது. ஏன் கத்துறான்? ஆதி திராவிடன் எழுப்பிய குரல் நாங்க அணையாம வச்சிருக்கோம். ஒரு கருப்பர் பிலாலுக்காக அவரை முதல் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடியே 20 லட்சம் சதுர மைல்களை ஆண்டு கொண்டிருந்த நபிகள் நாயகம் அவர்கள் தன்னோட நாட்டுல மதீனாவுனோட கவர்னரா நியமிச்சார். உலகத்திலேயே ஆதி திராவிடனுக்கு முதலில் குரல் கொடுத்தது இஸ்லாமிய மதம். அதனால்தான் கருப்பர் இனத்தை சார்ந்த பேஷியஸ்களே முகமது அலியாக மாறினார். பலர் இன்று வரை இந்த வெள்ளக்காரர்கள் இந்த ஆதி திராவிடர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எந்த இடத்திலையும் ஆதி திராவிட மக்களுக்கும் எங்களுக்கும் பிணக்குகள் கிடையாது.